ரீசெண்டாக சூர்யாவுடைய 42வது மூவியான கங்குவா மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் அவருடைய 44வது மூவிக்கு தான் பிக் வெயிட்டிங் போய்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அந்த மூவியோடைய டைட்டில் டீசரை முதல்ல ரிலீஸ் பண்ணி ரெட் ரோ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவருடைய 45வது மூவி முதலான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு மூவி இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. எல்லா ஹீரோஸுமே தமிழ், தெலுங்கு, பேன் இண்டியா வைஸில் மூவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா மட்டும் தமிழில் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த வகையில் கங்குவாவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போ தமிழ், தெலுங்குன்னு நேரடியாக 2 வெர்ஷனில் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறாரு. இந்த மூவியை தெலுங்கு டைரக்டரான வெங்கி அட்லூரி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. டைட்டில் வரைக்குமே ரிலீஸ் ஆகியிருக்க 796cc அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த மூவிக்கு. இந்த மூவி ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண மூவி. மாருதி கார் இந்தியாவில் வந்து எந்த மாதிரியான புரட்சிகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தினதோ அதனுடைய உண்மை சம்பவத்தை தான் இப்போ மூவியாக மேக் பண்ண போகிறாங்க. அந்த மூவியில் சூர்யா தமிழ், தெலுங்குன்னு நேரடியாக 2 வெர்ஷனில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. அதனால தான் இந்த மூவிக்கு 796cc அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்களே. ஒரு பிக் ரெஸ்பான்ஸாக இந்த மூவி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா. தமிழ், தெலுங்குன்னு 2 வெர்ஷனில் தயாராகி இருந்த எல்லா மூவிஸுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில். சூர்யாவுக்கும் இந்த மூவி ஒரு பிக் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தணும். அருண் விஜயோட ஆக்டிங்கில் அவருடைய வனகான் மூவி ஜனவரி 10க்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பாலாவுடைய டைரக்ஷனில் ஒரு பிக் வெயிட்டிங் மூவி, ஒரு நல்ல வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவியை கொடுப்பாரு, அதுவும் காமெடி கலந்த. இப்போ இந்த வனகான் மூவி கன்ஃபார்ம் டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வனகான் மூவி கூடவே இன்னும் 2 மூவி நேரடியாக கிளாஷ் ஆகுது. ராம் சரணுடைய கேம் சேஞ்சர் மூவி தான் அதே ஜனவரி 10 தான் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தலையோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற விடாமுயற்சி மூவியும் தான். இந்த 3 மூவியுமே ஜனவரி 10 நேரடியாக கிளாஷ் ஆகுன்றது தான் இப்போ எதிர்பார்ப்பு. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போது, தேட்டர் எல்லாமே எந்த மாதிரி அமைய போகுதுன்றது தான். தலையை 2 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக கொண்டாடுவாங்க. குட் பேட் அக்லி மூவி ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த மூவியோடைய டப்பிங் வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டப்பிங் ஒர்க் வரைக்குமே கம்ப்ளீட்டில் போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே. ஏற்கனவே இந்த மூவியை பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. பொங்கலுக்குள்ளே மேக்ஸிமம் இந்த மூவியோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட். ஒரு வேளை விடாமுயற்சி இல்லாமல் குட் பேட் அக்லி மூவி நேரடியாக பொங்கலுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிலீஸுக்கு கொண்டு வந்துருவாங்க போல். பட் மே மாதம் இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கூட இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. இப்போ டப்பிங் ஒர்க்கும் சேர்த்தே கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஜெயிலோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படின்றதுனால அதனோட செகண்ட் பார்ட்டுக்கும் பிளான் போட்டு தான் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக கூலி மூவியோட ஷூட்டிங் தான் தலைவருக்கு போய்கிட்டு இருக்கா. ஜெயிலருடைய 2வது பக்கத்தில் தமன்னா ஒரு ஐட்டம் சாங்க்கு மட்டும் வந்து போயிருப்பாங்க. ஆனால் அதனுடைய 2வது பக்கத்தில் முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. ஸ்ரீநிதி ஷெட்டியும் இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. ஒருவேளை ஜெயிலருடைய 1வது பக்கத்தை அப்படியே தொடர்ந்து எடுப்பாங்களா இல்லை நியூவான ஒரு ஸ்டோரி வச்சு எடுக்க போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் நிறைய நியூவான ஆக்டர் இந்த மூவிக்குள்ளே வர்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. பிஎஸ் மித்ரன் ரீசெண்டாக சர்தாரோடைய 2வது பக்கத்தோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்காரு. அந்த மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இரும்புத்திரோடைய 2வது பக்கத்தை மேக் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இந்த 2 மூவிலுமே பயங்கரமான டீட்டெயில் இருக்கும். ஒரு செம்மையான ஸ்க்ரீன் ப்ளே வச்சு தான் இந்த 2 மூவியும் பண்ணியிருப்பாரு. அதனால தான் ஒரு பிக் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தினது. இப்போ 2 மூவியோடைய 2வது பக்கத்தையுமே மேக் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் சர்தாரோடைய 2வது பக்கம் ஷூட்டிங் கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இரும்புத்திரோடைய 2வது பக்கம் ஷூட்டிங் ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன். கரண்ட்டில் சிவகார்த்திகனுடைய 23வது மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் 24வது மூவியை மேக் பண்ணுறதா இருக்காரு. 25 சுதா கங்கோரா இப்போ தான் ரீசெண்டாக பூஜை கூட கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. 26 யார் மேக் பண்ணவனோ ஒரு சந்தேகம் போய்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு. குட் நைட் மூவியை டைரக்ஷன் பண்ணியிருந்த விநாயக் சந்திரசேகர் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. ஒரு நல்ல ஜாலியான எஸ்கேவை இந்த மூவியில் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காரு. டிமாண்டியோடைய ஃபர்ஸ்ட் பாகம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துறதுனால அதனுடைய 2வது பக்கத்தையும் மேக் பண்ணாங்க. 2வது பக்கம் அதை விட ஒரு பிக் ரெஸ்பான்ஸ். இப்போ 3வது பக்கம் வரைக்கும் போயிருக்க. ஃபேஷன் ஸ்டுடியோ தான் என்னுடைய 3வது பக்கத்தை தயாரிக்க போகிறாங்க. இது கூட சேர்ந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. கோல்டன் மினிட்ஸ் ப்ரொடக்ஷனும் இதை சேர்ந்து தயாரிக்க போகிறாங்க. 2025 எண்ட் அப்படின்னா 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மூவி ரிலீஸ் ஆகுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. 2025 நியூ இயர் ஸ்பெஷலாக தக் லைஃப் மூவிலேருந்து ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதையும் தாண்டி உலகநாயகனுடைய ஒரு யங் கேரக்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு தசாவதாரத்தில் வந்த யங் கமலஹாசன் மாதிரியே இருக்கார். செம்ம சூப்பராக இருக்கார். ஒரு வேர்ல்டு வெர்ஷன் கமலஹாசனை இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோம். மணிரத்னமுடைய டைரக்ஷனில் எஸ்டிஆர் மட்டும் இல்லாமல் த்ரிஷாவும் இந்த மூவியில் முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2025 சம்மரில் இந்த மூவியை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ராம் சரணுடைய கேம் சேஞ்சர் மூவியோடைய ப்ரொமோஷன் ஒர்க்கு ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கா. இதுக்கு சென்டரில் இந்த மூவியோடைய ரன்னிங் ஹவர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஹவர் 42 நிமிஷம் U/A சர்டிஃபிகேட்டோட வர ஜனவரி 10 தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. விஜயவாடாவில் ரீசெண்டாக ஒரு பிக் கட் அவுட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. 256 அடி. இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஹைட்டாக எந்த ஒரு மூவி கட் அவுட்டுமே வச்சது கிடையாது.
ஃபர்ஸ்ட் டைம் ராம் சரணுடைய கேம் சேஞ்சர் மூவிக்கு தான் வச்சுருக்காங்க. இந்த மூவியோடைய ப்ரொமோஷன் ஒர்க்கே பயங்கர பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருக்க. வர ஜனவரி 10 பார்க்கலாம் தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. இன்னிசை பாண்டியனுடைய டைரக்ஷனில் லாரன்ஸுடைய தம்பியான எல்வின் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரீசெண்டாக அந்த மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகியிருக்க. ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ராகவா லாரன்ஸும் முக்கியமான ஒரு ரோலில் தான் அந்த மூவியில் ப்ளே பண்ணியிருக்காரு. புல்லட் அப்படின்னு டைட்டில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவியாக அந்த மூவியை தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் அந்த மூவியோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2025 சம்மர் ஸ்பெஷலாக இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பென்னின் ஜார்ஜ் ஜெயசீலனுடைய டைரக்ஷனில் யமகாதகி மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்குது. இது கம்மிங் ஜூன் அப்படின்னு வேர்ல்டு வைட்டாகவே எக்ஸ்ப்ளோர் அப்டேட்டை மட்டுமே தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே. வேறு ரகமான ஒரு மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ராபர்ட் மாஸ்டரும் வனிதா விஜயகுமாரும் ரீசெண்டாக ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எம்ஆர்எஸ் அண்ட் எம்ஆர் அப்படின்னு மிஸ்டர் மிஸ்ஸஸ்னு டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க போல. ஜோவிகா விஜயகுமார் அவர்கள் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதனுடைய டைரக்ஷனில் லவ் டுடே மூவியை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஏஜஸ் ப்ரொடக்ஷன் தான் ஹிந்திலேயே ரீமேக் பண்ணுது. லவ் எப்பா அப்படின்னு டைட்டில் வச்சு தான் இந்த மூவியை ஹிந்தியில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2025 பிப்ரவரி 7 இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அத்வைத் சந்திரனுடைய டைரக்ஷனில் குஷி கபூரும் ஜெனைட் கானும் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வர பிப்ரவரி 7 இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகாண்டாவுடைய ஃபர்ஸ்ட் பாகம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்துறதுனால அதனுடைய 2வது பாகம் வரைக்குமே வந்திருக்கு. ரீசெண்டாக அந்த மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. 2025 செப்டம்பர் 25க்கு இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2வது பாகம் தெலுங்குல ஒரு பயங்கர ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆக போகுது போல. செப்டம்பர் 25 தெரியும் இந்த மூவி எப்படி இருக்க போகுதுன்னு.